முக்கிய செய்தி. நாமக்கல்லில் சிக்கியுள்ள கொள்ளையர்கள் ஏடிஎம் மிஷின்களை உடைத்து இதுவரை 10 கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரளாவில் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுவிட்டு தமிழகம் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற ஹரியானா கும்பலை நாமக்கல் மாவட்ட போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர்களிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையில பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கப்படுகிறது. அதுல இந்த கொள்ளை கும்பல் குறித்த பின்னணியில இவர்கள் இதுவரைக்கும் 10 கோடிக்கு மேலே இவர்கள் இது போன்ற ஏடிஎம்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்ற விவரம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த ஏடிஎம்களை கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் எனவும், சுலபமாக இந்த ஏடிஎம் இயந்திரங்களை கேஸ் கட்டர் மூலமாக உடைத்து எவ்வாறு பணத்தை சேதமில்லாமல் எடுப்பது என்பதற்கு அவர்கள் முறையாக பயிற்சி பெற்று அதற்கு பிறகு இது போன்ற பல கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவும், இது போன்ற அனுபவம் பெற்றவர்கள், இதற்கு முன்பு இது போன்ற கொள்ளையில் ஈடுபட்ட அனுபவம் பெற்றவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த ஏடிஎம் எந்திரத்துல எல் வடிவிலான மேல் முகப்பை சில நொடிகளில் இந்த பணத்திற்கு சேதம் ஏற்படாத வகையில அவற்றை அகற்றிவிட்டு இந்த பணத்தை கொள்ளையடிப்பதில் இவர்கள் கை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்து இந்த தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி 10 கோடிக்கு மேலே இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என கூறும் போலீசார் ஒரு ஏடிஎம் மிஷினை 3 நிமிடங்களுக்குள்ளார அந்த கேஸ் கட்டர் மூலமாக அவர்கள் உடைத்து அவற்றை பணத்தை திருடுவதற்கு அவர்கள் அதற்கான பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கேரளாவில் திருச்சூர்ல நேற்று நடந்த அதிகாலையில் நடந்த கொள்ளை சம்பவம் கூட 1 மணி நேரத்துல நடந்தது 3 இடங்கள்ல. ஆனால் 3 இடங்களுக்கும் வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடிய ஏடிஎம்களாக தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த கொள்ளையை அரங்கேற்றிருக்கிறார்கள். திருச்சூருடைய புறநகர் பகுதியில 3 இடங்களை தேர்ந்தெடுத்து வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் 1 மணி நேரத்துக்குள்ளார இந்த கொள்ளையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல கைதானவர்கள் குறித்த திரட்டப்பட்ட விவரங்கள்ல இது குறித்து ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநில போலீசாருக்கு அந்த விவரங்களை எல்லாமே தெரிவித்திருப்பதாகவும், இவர்களுடைய பாணி, அதாவது இந்த கொள்ளையடிக்கக்கூடிய பாணி, இவர்கள் இவருடைய பின்னணி, வேற குற்றக்குழுக்களோடு இவர்களுடைய இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த விவரங்களை எல்லாம் சேகரித்து மற்ற மாநில போலீசாருக்கும் தமிழக போலீசார் இந்த விவரங்களை அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்தந்த மாநிலத்துல இவர்கள் குறித்த வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா, அதன் மூலமாக தமிழக போலீசாருக்கு ஏதும் மேலும் சில விவரங்கள் கிடைத்தால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்புடையதாக ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து தகவல்களை திரட்டுவதற்காக அந்த விவரங்களை மற்ற மாநில போலீசாருடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கும்பல் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவில சிக்கிக் கொண்டதாகவும், அவர்கள் அங்கே அந்த வழக்குல நீண்ட நாட்களாக அவர்கள் சிறையில் இருந்ததாகவும், பிறகு ஜாமீனில் வெளியில் வந்துதான் அங்கிருந்து தலைமறைவாகி தென் மாநிலங்களுக்கு, தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு இவர்கள் கைவரிசை காட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எஸ்பிஐ வங்கியில 2 வகையிலான எந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள், ஏடிஎம் எந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய தொழில்நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெட்ரா என்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த வங்கி ஏடிஎம்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இது போன்ற ஒரு கொள்ளையிலேயே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது போன்ற இவர்களிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையில இவரிடமிருந்து தகவல்களை பெற முடியவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் போலீஸை பார்த்தவர்களுக்கு ஒரு பயம் இல்லாதது போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். என்றால் இதற்கு முன்பு பல வழக்குகள்ல இவர்கள் காவல்துறையினர் பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹரியானா போன்ற அந்த மாநிலங்கள்ல இது போன்ற குற்ற குழுக்கள் அங்கு அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக அந்த மேவாட் என்ற பகுதியை குறிப்பிட்டோம். அந்த மேவாட் என்ற பகுதியில காவல்துறையினர் அந்த பகுதிக்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு இவர்களுடைய ஆதிக்கம் அங்கு அதிகமாக இருக்கும். எனவே மற்ற மாநில போலீசாரையும் இதே போன்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இது போன்ற பயமே இல்லாமல் அவர்களுக்கு எந்த விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் என்று போலீசார் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கையில் துப்பாக்கியை பார்த்தும் கூட அவர்களுக்கு பயம் இல்லை என்றுதான் காவல்துறையினர் இவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையின் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், மற்ற மாநில போலீசாரிடம் தகவலை பெற்று அவர்கள் குறித்த விவரங்களை சேகரித்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.